இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ராகி ரொட்டிங்க. அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சோன்னு ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காவை எடுத்து பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோன்னு கருவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு பாதி சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தாங்க சேர்க்குறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நாம் ராகியில் பண்ண போகிறோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இங்கே நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூட நாம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்பவே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்மளோட தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதோட தண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஒரு தோசை பதத்துக்கு கிளறி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பையும் தண்ணி ஆயிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளால் ரொட்டி தட்டி எடுக்க முடியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு தோசை தவாவை நல்லா காய வச்சுருக்கேங்க. காய வச்சு எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கிறேங்க. ரொம்பையும் மெல்லிசாக தோசை மாதிரியும் ஊற்றிடக்கூடாது, ரொம்பையும் தட்டையாகவும் ஊற்றிடக்கூடாது. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். வேகிறதுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வைக்காதீங்க. மீடியம் ஹீட்டில் வச்சாதான் நம்மளுக்கு வெந்து வரும். பாருங்கள், வெந்ததும் ஓரங்கள் எல்லாமே நம்மளுக்கு தூக்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இந்த பக்கமும் நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்துருச்சு 2 பக்கமும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்காக பண்ணுறதா இருந்தால் இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சேர்த்துட்டு இதையும் அதே போலயே ரொட்டி வடிவத்தில் தட்டி எடுத்துக்கலாங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வேகும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க, இல்லைன்னா பிஞ்சிரும். இது கூட நீங்கள் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அதை சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, 2 பக்கமும் வெந்துருச்சு. நம்மளோட ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.